ஸ்ரீ சத்யசாயி தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கங்களுடன் சாய்ராம். பல சந்தர்ப்பங்களில் உண்மையை சொன்னால் நமக்கு இது கோபம் வர்றது ஏற்றுக்க முடியறதில்ல. சார், நானும் உங்கள்கிட்ட வெறும் வார்த்தைகளால் தானே சொன்னேன். ஆப்பிளாக இருந்தால் க்ரஷ் பண்ணாலும் ஜூஸாக தானே வரணும் அப்படின்னு கேட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு பார்க்கலாம். எனக்கு முன்னாடி பேசின சிஸ்டர் சொன்னாங்க, நம்ம தானே நமக்காக எந்த நிற்கணும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுங்கிறதுனால கணக்காக கராராக பேசி முடிச்சிட்டீங்க. டாக்டர் அம்மா வாய்மையே வெல்லும் அப்படின்னு கர்ஜனை பண்ணிட்டு போயிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி அன்பாக எடுத்து சொல்கிறீங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்களா, நமக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி ஆன்சர் பண்ணுறாரு சுவாமி அப்படின்னு. கோபப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு கோபம் வரும்னு தெரிஞ்சால் பரவாயில்லையே, அதுதான் நமக்கு தெரியறது இல்லையே. சுவாமி கோவம் வந்தது, நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, ஆனா நம்ம சுவாமி டிவோட்டி ஒருத்தர் அன்பா பேசி ஒரு திருடனையே மாத்திருக்கா. சுவாமி அதுக்கு தான் அழகா சொல்வார், மிதபாஷா அதிஹாயி. நான் என்ன சொல்றேன்னா, அந்த உண்மையை கண்டிப்பா சொல்லணும். நம்முடைய வேதத்திலே ஒரு வாக்கியம் இருக்கு, சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் அப்படின்னு. ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமா? பேச்சு சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கலந்தாலோசனை இது. வாருங்கள் நேயர்களே, கேட்டு ரசிப்போம்.